வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்லைன் அடல்ட் ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரி நம்ம கண்ணு முன்னாடியே உருவாகிட்டு வருது. மக்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிடையாதுன்ற ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயத்தை ஒரு சமூக வலைதள பதிவுல பார்க்க முடிஞ்சது. யார் அந்த பதிவை போட்டிருந்தாங்கன்னா, சமூக வலைதளத்தினுடைய ஒரு ஆராய்ச்சியாளர். நிறைய விஷயங்களை சமூக வலைதளத்தை தொடர்ச்சியாக எழுதிட்டு இருப்பாரு. அண்ட் அவருக்கு பல்வேறு ஃபேஸஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்தை அவர் காயின் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விவகாரம் தொடர்பாக அவர் கூட பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, திரு சேஷாதி தனசேகரன் கூட தான். வணக்கம். 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 நீங்க எழுதின ஒரு போஸ்ட், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்லைன் அடல்ட் ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது. அதுல குறிப்பிட்டு ஏழை எளிய மக்கள் அதுல பலியாகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. நார்மலா அடல்ட் இண்டஸ்ட்ரி ரன் ஆகுறது, இல்லை அடல்ட் மூவிஸை கன்சியூம் பண்றது அப்படின்றதெல்லாம் அந்த இஷ்யூஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற சூழல்ல அதனுடைய ஆபத்து என்னன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க நம்ம சர்க்கிள்லயே நம்ம பக்கத்திலேயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் தனியாக அந்த பாக்குறது இல்லாம அந்த அடல்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள கலந்து இருக்காங்க, அந்த எக்கானமிக்குள்ள அவங்க இருக்காங்கன்ற லெவல்ல ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தீங்க. முதல்ல அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, அந்த நீங்க போட்டிருந்த அந்த போஸ்ட், அதை சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் போட்டிருந்த போஸ்டோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே பிஞ்ச் மீ அண்ட் டேங்கோ மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நிறைய பேர் ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இவர் வில்லவன் ராமதாஸ் அவர்களோட நீங்களே ஒரு பாட்காஸ்ட் டீட்டெயிலாக பேசிக்கிறீங்க. அது ஹை லெவல் இந்த சென்ஸ் எப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஒரு 2000 3000 4000 கட்டி பாக்குறவங்க அதோட ரீச்ல ஆன்லைன்ல இருப்பாங்க. ஆனா அதுக்கு பேரலா ரூ. 100 ரூ. 50 அதிகபட்சம் ரூ. 750. இந்த ரூ. 750 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பிங் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒன் டு ஒன் பேசக்கூடிய ஆப்ஸ் இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஃபேமஸா இருக்கு. பங்களாதேஷ்லயும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பங்களாதேஷ்ல இதை ஒரு அடல்ட் இண்டஸ்ட்ரியாவே மாத்தி பங்களாதேஷ் சார்ந்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட ஆப்ல மட்டும் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். அந்த ஆப்ல அவங்க ஒரு பேரலல் எக்கனாமி ரன் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு கிரெடிட் கார்டையோ இல்ல பிளே ஸ்டோரையோ பர்ச்சேஸ் பண்ணாலும் யார் பர்ச்சேஸ் பண்றா, என்ன பர்ச்சேஸ் பண்றான்னு டீடைல்ஸ் இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல கவர்மெண்டோட டாக்ஸபிள் சோர்சஸையும் கம்பெனி கிட்ட வந்துடும். இப்போ நான் சொன்ன அந்த பதிவுல எழுதியிருந்த சில ஆட்கள் உங்களுடைய நண்பருக்கு ஜிபே பண்ற மாதிரி நீங்க ஜிபே பண்ணுவீங்க. ஜிபே பண்ணதுக்கு ஈடா உங்களுக்கு அந்த ஆப்ல காயின்ஸ் தருவாங்க. அந்த காயின்ஸை வச்சு நீங்க ஆன்லைன்ல ஷோஸை பார்க்கலாம். அந்த ஸ்பெசிபிக் ஷோஸ. அந்த பணம் எங்க போகுது தெரியாது, யாருக்கு போகுது தெரியாது. ஆனா ஒரு ஜஸ்ட் கியூஆர் கோடை வச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஜிபே அனுப்புவீங்களா, ₹1000 1500 அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க யாருக்கோ அனுப்புறீங்க. அதிலிருந்து அந்த பணம் எங்க போகுது, யாருக்கு போகுது தெரியல. சரி, இதுல கொஞ்சம் டீப்பா இறங்கி நம்ம பேசுவோம் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள், அதாவது ஷோ பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசும்போது, எங்களுக்கும் தெரியலைங்க. எங்களுக்கு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு. ஏஜென்ட் வீக்லி பேமெண்ட் போட்டு விடுவாரு. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அந்த பெண்களும் சொல்றாங்க. சோ அந்த பெண்களுக்கும் காசு எப்படி வருதுன்னு தெரியாது. ரீசார்ஜ் பண்ற ஆண்களுக்கும் இல்ல அந்த ஷோ பார்க்க விரும்புறவங்களுக்கும் பணம் எப்படி போகுது, பணம் எப்படி பே பண்ண எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா மிடில் மேன்ஸ் டோட்டலா இந்த ஒரு ஆப்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ப இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஆப் நமக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்மள பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனா அதுல விக்டிமா இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த ஷோ பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தினம் கூலி வேலைக்கு போறவங்க, விவசாய வேலைக்கு போயிட்டு வரவங்க. இப்படின்னு ஒரு பேரலான ஒரு அப்ளிகேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியா பங்களாதேஷ்லயும் ஹெவியா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆப் பத்தி பாதி பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நிறைய பேர் இதுல சிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, மாவட்ட ரீதியா ரேங்க் இருக்கு. இவங்க தான் இந்த வாரத்துடைய ஸ்டார் பர்ஃபார்மர், நம்ம எம்ப்ளாயி ஆஃப் மந்த் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டார் பர்ஃபார்மர் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்னு மந்த்லி ரேங்கிங் இருக்கு. அது எனக்கு பார்க்க அதிர்ச்சியா இருக்கு. இப்போ நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவன். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஒரு 50 பேர் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு மாவட்டத்துல 50 பேர்னா நாமக்கல் மாவட்டம் ஒரு 50, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 50 பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த டாப் 50 மட்டும்தான் லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆகாம எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நிறைய முழுசா நான் சொல்லல, அதுல இருக்க ஒரு சில அபாயங்களை பத்தி மட்டும்தான் ஷார்ட்டா இது பண்ணியிருந்தேன்.
இதுல எப்படி நீங்க இந்த இந்த இஷ்யூ நீங்க எங்க பாத்தீங்க, எப்படி உங்களுக்கு ரைஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றத, எங்க இருந்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சது, எப்படி இதை ஃபாலோ பண்ணீங்கன்னு கேக்குறேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணது வந்து டெலிகிராம்ஸ்ல பல குரூப்ஸ்ல வந்து நாங்க இருக்கோம். இந்த சைபர் வார்டு மானிட்டர் அப்படி இப்படின்னு நிறைய சோஷியல் மீடியால என்னெல்லாம் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு எல்லா குரூப்ஸ்லயும் இருப்போம். அப்படி ஒரு குரூப்ல இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஆப்ல இருந்து வந்து வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தானி, பங்களாதேஷ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, தட் இஸ் வந்து அது பாசிபிள், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. குறிப்பா தமிழ் பெண்களோட பல வீடியோக்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லையே இந்த ஆப் பத்தி நம்ம கேள்வியே படலையே. இந்த ஆப்புக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு அந்த ஆப்புக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது இந்த ஆப்ல தமிழ் பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டு பெண்களும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த ஆப்போட ரீசார்ஜ் முறையும் வந்து சரியில்ல. ஏன்னா வந்து 2 ஆப்ஷன் தரான். ஒண்ணு நீங்க Play Storeல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து ஏஜெண்ட் மூலியமா ரீசார்ஜ் பண்றது. ஏஜெண்ட் மூலியமா ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதிகம். அப்போ ஜனங்க வந்து எத சூஸ் பண்ணுவாங்க? ஏஜெண்ட் மூலியமா சூஸ் பண்ணுவாங்க. ஏஜெண்ட் மூலியமா சூஸ் பண்றது உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண பொட்டி கடையில கூட அந்த ஏஜெண்ட் இருக்கலாம். அந்த ஏஜெண்ட்டுக்கும் தெரியாது எங்க பணம் போகுதுன்னு. எனக்கு இவ்வளவு வந்துச்சு. என்னோட கமிஷன் ரூ. 40 ரூ. 50 ஒரு ரீசார்ஜுக்கு. அந்த ரீசார்ஜ் போக நான் அமௌண்ட்ட வேற எங்கேயோ அனுப்பிச்சிருவேன். அவ்வளவுதான். இப்படி நான் ஒரு கடைக்காரர்கிட்டயே பேசினேன். அந்த ஏஜென்ட் கிட்டயே நான் பேசினேன். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மந்த்லி எவ்வளோ வருதோ அத வந்து இந்த ஏஜென்ட்ன்னு போட்டு அனுப்பிச்சிடணும் சார். ஒரு நாளைக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் சார். எனக்கு வந்து கமிஷன் ரூ. 50 சார். ஒரு இதுக்கு. ஒரு ரீசார்ஜ் பண்ணா ரூ. 50 கமிஷன். இந்த ஒரு ரீசார்ஜ் ரூ. 50 கமிஷனுக்கு கடைக்காரங்க இறங்குறாங்க. ஆனா கடைக்காரன் பேர்ல இருக்க கியூஆர் கோட்ல தான் அந்த பணம் போகுது. கடைக்காரனோட அக்கவுண்ட்டுக்கு தான் அந்த பணம் போகுது. அங்கிருந்து அந்த பணம் எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கடைக்காரனுக்கு தெரியல. அதே போல கடைக்காரன் வேற, இவங்க இந்த பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா? பெர்ஃபார்மர்ஸ் ஆர் விக்டிம்ஸ் அவங்க இருக்காங்க இல்லையா? அந்த விக்டிம் கிட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏதோ வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து விக்டிம்ஸ் வந்து அவங்களுடைய விஷயம் அப்படின்றது என்ன, வீடியோ கால் பேசுறதா, இல்ல ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங்கா, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அந்த அவங்க அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் வீடியோ கால். அந்த 3 நிமிஷம் மட்டும் அந்த மானிட்டரி ரோபோட் இருக்கும். 3 நிமிஷம் மட்டும் எந்த ஒரு நியூடிட்டி எந்த இதுவும் எதையும் காட்ட முடியாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம். அதுவும் வந்து ஒரு தடவ தான். அடுத்த தடவ நீங்க அதே பர்ட்டிகுலர் ஆள்ட்ட பேசுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, செக்ஸ் சாட் இருக்கு. செக்ஸ் சாட் தாண்டி வந்து ஸ்ட்ரிப்பிங் வந்து பண்றாங்க. ஸ்ட்ரிப்பிங் வந்து நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணுங்க. எனக்கு இத்தனை காயின் குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இத காட்டுவேன். அத காட்டுவேன் அப்படின்னு வந்து பெண்கள் வந்து அதுல வந்து ஈடுபடுறாங்க. எல்லாரும் அப்படி வர்றதில்ல. சில பேர் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக ஃபர்ஸ்ட் வந்து பேச மட்டும் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ரேட்டிங் அதிகமா கிடைக்காது. பணம் அவங்களுக்கு வராது. வராதுன்றப்போ மத்தவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்குறப்போ, மத்தவங்கலாம் நாங்க இத பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண்களும் அடுத்த கட்டத்த நோக்கி வந்து தள்ளப்படுறாங்க. இதுல மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், சரி பெண்கள் அவங்களோட இதுல பண்றாங்க. அவங்களுடைய கணவன்மார்களுக்கோ, இல்ல மத்தவர்களுக்கோ தெரியாது அப்படின்னா, சில பேர் வந்து கணவனோடையே சேர்ந்து பண்றாங்க இத. இன்னொருத்தவங்க வந்து சில பேர் வந்து என் கணவருக்கு நல்லாவே தெரியும். கணவர் தான் இத பண்ண சொன்னாரு. மந்த்லி எனக்கு இவ்வளோ வருது. இவ்வளோ அமௌண்ட் வந்து வேற யார் தருவா அப்படின்றாங்க. எனக்கு அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. அதனால தான் வந்து அந்த பதிவையும் சரி, இப்ப நம்ம இன்டர்வியூலயும் வந்து நம்ம டீட்டெயிலா பேச போறது அதுதான். ஓகே. யார் இவங்க பின்னாடி இருக்கா? இப்போ நார்மலா வந்து ஒரு ஆப்ப டெவலப் பண்றது, உருவாக்குறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஐடி துறையில இருந்தா கூட ஒருத்தங்களால அதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நீங்க குறிப்பிட்டு சொல்றது ரொம்ப ஒரு எளிய பின்புலத்துல இருந்து, அதுவும் மாவட்ட ரீதியா போறீங்க. நீங்க சென்னை கூட சொல்லல. நீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ராணிப்பேட்டை, அப்புறம் நாமக்கல் அப்படின்லாம் சொல்றீங்கும்போது, இப்ப அந்த மாதிரி மாவட்டம் நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது. அவங்க இதெல்லாம் கிரியேட் பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. அப்போ சம்மோன் ஹேஸ் டு பி தேர். யாரோ ஒருத்தங்க இருக்கணும். இவங்கள வந்து கரெக்டா இந்த விக்டிம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுல இந்த கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்லைன் ஒரு ப்ராஸ்டியூஷனுக்குள்ள தள்ளுறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்னாடி எப்படி கடத்திட்டு போயிட்டு ஏதோ இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்குள்ள தள்ளுவாங்களோ, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் போகாம ஒரு ஆன்லைன் வழியாக இதை செய்யறத புரிஞ்சுக்க முடியுது. யார் பின்னாடி இருக்கா, எப்படி நடக்குது இது? அந்த ஆப் பேர் சொல்றேன். நீங்க மியூட் போட்டுக்கோங்க. அந்த ஆப்போட பேர் வந்து சாமெட். CHAMET. அந்த வெப்சைட்ல நீங்க போட்டீங்கன்னா, அபௌட் அஸ்ன்ற எதுவுமே இல்ல. அந்த ஆப்போட பின்புலத்தை யோசிச்சு பார்த்தா, அது ஹாங்காங்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க ஒரு ஆப். ஹாங்காங்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க ஒரு ஆப்ப வந்து, இந்தியால இருக்க ஒரு கடைக்காரன் வந்து அதுக்கு ரீசார்ஜ் பார்ட்னரா இருக்கான். ரீசார்ஜ் இதுவா இருக்கான். யூசரா இருக்கான். ஏஜென்ட்டா இருக்கான். மேக்ஸிமம் இதுக்கு பின்புலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பேக்ரவுண்ட் தான். சைனீஸ் ஆட்களுடைய இதுல இருந்து வெளிய வர அப்ளிகேஷன்ஸ் தான் இது. ஹாங்காங்ல ரெஜிஸ்டர் பண்ணி சைனாக்காரன் தான் வந்து இது பண்றான். அதுக்கு ஓனர் யாரு? அதுக்கு பிரைவசி பாலிசி என்ன? அதுக்கு டெர்ம் பாலிசி என்ன? எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ஆப் வந்து எல்லார்கிட்டயும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆப்போட பேக்கிரவுண்ட நீங்களும் சர்ச் பண்ணீங்கனாலும் கிடைக்காது எதுவும். யார் ஓனர்னே கண்டுபிடிக்க முடியாது.
ஆனா இப்படி ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு, எல்லாரும் டவுன்லோட் பண்றாங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, எல்லாரும் ரீசார்ஜ் பண்றாங்க. இது ஒரு பேரலல் இதுவாவே ஓடிட்டு இருக்கு இதுல. எப்படி முன்னாடி வந்து பேரலல் இந்த லோன் ஆப்ஸ் இருக்கும் இல்லையா? லோன் ஆப்ஸ்லயாவது வந்து நீங்க லோன் எடுக்கும்போது வந்து அக்ரிமெண்ட்ல வந்து பேர் இருக்கும். ஓ இவர் தான்ப்பா, இந்த கம்பெனி தான்ப்பா, இந்த ஆபீஸ் இங்க இருக்குப்பா அப்படின்னு. இதுல எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே கிடையாது. பிரைவசி பாலிசி கிடையாது, டேட்டா ஸ்டோரேஜ் பாலிசி கிடையாது, எந்த பாலிசியும் இல்ல. நீங்களாவது சொன்னீங்க அந்த ப்ராஸ்டியூஷனை நோக்கி போகுதுன்னு. அந்த ப்ராஸ்டியூஷனை வந்து தாண்டி வந்து இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஒரு கட்டத்துல வந்து ரியல் மீட்ட நோக்கி போவாங்க. இப்போ ராணிப்பேட்டையிலயோ இல்ல ஏதோ ஒரு மாவட்டத்துல இருக்கவங்க ஒரு பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு குடும்ப பெண்ணா இருக்கும். அந்த பொண்ணு வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொண்ணை அப்ரோச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவானா, ட்ரை பண்ண மாட்டானா நேர்ல. அது அந்த குடும்பத்தோட அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் பிரச்சனை, அதோட இதுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நோக்கி போகுது. இது அடுத்த கட்ட ஒரு சமுதாய சிக்கலை நோக்கியும் போகுது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ப்ரொஃபைல் டேக்லைன்லயே ரியல் மீட் அவைலபிள், அவங்களுடைய நம்பர் வச்சிருக்காங்க. அவங்க மொபைல் நம்பரை வச்சு, நீங்க நேர்ல வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன் அப்படின்னு வந்து, அந்த ப்ராஸ்டியூஷன் வந்து டோர் டூ டோர் கொண்டு வராங்க இது. டோர் டூ டோர் கொண்டு வர கான்செப்ட் தான். அதுலயாவது வந்து முன்னையாவது வந்து இப்போ ப்ராஸ்டியூஷன் இது பண்றோம்னா, மாவட்ட ரீதியா நீங்க யாரையாவது போய் கான்டாக்ட் பண்ணணும். ஏஜென்ட்ட புடிக்கணும். உங்களுக்கு கையிலே இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறப்போ, யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய சமுதாய சீர்கேட்ட மட்டும் இல்ல, பேரலல் எக்கானமியும் சரி, மற்றவர்களையும் இதற்குள்ள எவ்வளோ சீக்கிரமா வசீகரிக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பிஞ்ச்மி மாதிரியான ஆப் இருக்குல்ல, ஒரு இப்போ பிக் பாஸ்ல கூட இருக்காங்க, அவங்க பேர் மறந்துருச்சு, அவங்களோட அக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க வந்து இப்போ பிக் பாஸ்ல இருக்காங்க. ஆமா, ஆமா. பிஞ்ச்மில வந்து இருந்தாங்க, பேர் மறந்துட்டேன் நானு. அவங்க அரோரா சின்க்ளேர். அரோரா சின்க்ளேரியா. இப்போ அவங்க வந்து ஒரு ஆப், ஒரு ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல வரேன்னு சொல்றாங்க. அதுக்கான லிங்க் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போடுறாங்க. அப்படி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றது என்ன? ஒரு ஒரு மாடலா இருக்கக்கூடிய ஒருத்தங்க, நீ வந்து என்னோட லைவ்ல வந்து பேசுறதுக்கு அல்லது அந்த வெப்சைட்ல வந்து என்ன பாக்குறதுக்கு, அதுக்கு நாங்க வந்து ஒரு அமௌண்ட் நான் சார்ஜ் பண்றேன். நீங்க வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். உங்கள்ட்ட காசு இருந்தா நீங்க பே பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது? அதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அது வந்து ஹை கிளாஸ். ஹை கிளாஸ் எப்படி சொல்றாங்கன்னு இந்த இடத்துல வந்து காஸ்ட் இன்வால்வ்டு வந்து அதுல ஹையர். அந்த ஷோ நீங்க ஸ்பெசிஃபிக் அந்த லைவ் பார்க்கறதுக்கே நீங்க 1000ல இருந்து 2000 வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணீங்கன்னா தான் அவங்க வந்து சில பல அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். ஆனா, அதனோட காஸ்ட்ல 1/10 தான் இங்க வருது. இந்த மாதிரியான ஆப்புகளுக்கு. 1. 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ல வந்து மொபைல் நம்பரோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் பின்னின் லொகேஷன் ஷேர் ஆகாது. பரோடா சின்க்ளேர் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பிங்ஸ்மிலயோ, டாங்கோலயோ அவங்களோட லொகேஷன் வந்து மென்ஷன் ஆகாது. ஆனா இது மாதிரியான ஆப்ல வந்து மாவட்ட ரீதியா, ஒரு குறிப்பிட்ட இடத்தின் ரீதியா நான் இந்த ஊரு அப்படின்னு இடம் காட்டப்படும்போது, நம்ம பக்கத்துல தானப்பா இருக்காங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கு வரும். அதிலிருந்து யாருன்னு தேடக்கூடிய கியூரியாசிட்டி உருவாகும். கியூரியாசிட்டி உருவாச்சுன்னா, அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது வந்து அவங்களும் அதற்கு இணைந்தால், இசைத்தால் வந்து அது வேற கட்டத்த நோக்கி போகும். அது ப்ராஸ்டியூஷன் தான் கிட்டத்தட்ட. ஸோ அதையும் நோக்கி போறதுக்கான ஆபத்து வந்து இதுல இருக்கு. இப்போ பிஞ்ச்மிலியோ, டாங்கோலியோ நீங்க என்ன பண்ணாலும் வந்து அது அந்த ஆப்போட நின்றும். ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ப தாண்டி வந்து ஸ்கிரீன் ஷேரிங், இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் எடுத்து போட்டாலும் வந்து அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பல Instagram செலிபிரிட்டீஸ் அவங்களால வந்து அத ஃபேஸ் பண்ண முடியும். அவங்களால அத ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் பண்ணேன் அப்படின்னு என்னால ஃபேஸ் பண்ண முடிஞ்சுட்டு அட்லீஸ்ட் வந்து அத டேக் கேரா எடுத்துட்டு போக முடியும். இப்போ ஒரு அ இப்போ ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பெண்ணுனால இதே மாரி வந்து பண்ணி அந்த வீடியோ ரிலீஸ் ஆனாலோ, இல்ல வெளியிட போட்டாலோ என்ன பிரச்சனை வரும்? பெண்ணும் அரோரா சின்க்ளரும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அரோரா சின்க்ளர் மாதத்துக்கு வந்து லட்சக்கணக்குல சம்பாதிக்கக்கூடியவங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து 2000, 3000 பெரிய விஷயமா இருக்கும். வாரத்துக்கு. வாரத்துக்கு ஒரு 10,000 கிடைக்குதுன்றதுக்காக இவங்க இப்படி இறங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறவங்களோட செக்யூரிட்டியும் இவங்களும் ஒண்ணு கிடையாது. அவங்களுடைய டேட்டா வேணா ஷேர் ஆகாம இருக்கலாம். ஆனா இந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணி லோக்கலுக்குள்ளேயே வாட்ஸ்அப் குழுக்கள்ல இருந்து ஏகப்பட்டது பரப்பப்பட்டா என்ன பண்ணுவீங்க? அரோரா சிங்க்ளர் வந்து "அப்பா 4,00,000 ஃபாலோவர்ப்பா." அந்த பேரு சொல்லிட்டு அந்த நடிகை சொல்லிட்டு அவங்களுக்கு 4,00,000 ஃபாலோவர்ப்பா. 4,00,000 பேர்ல 40,000 பேர் பார்த்தா கூட அவங்களுக்கு பணம் தான். பணம் பெருசு. ஸோ அதனால அவங்களால வந்து செக்யூர் பண்ணிக்க முடியும் உங்களால. தற்காத்துக் கொள்ள முடியும். ஆனா இவங்களுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி லைஃபோ இல்ல நீங்க ஒரு படிக்கிற பெண்ணாவோ இருக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா காசு வருது அப்படின்னு இதுல இறங்கும்போது, உங்களுடைய பிரைவசி பாதிக்கப்படாதா? ஒரு தடவ ஃபேஸ் பார்த்துட்டாங்க, இது பண்ணிடுறாங்க. நெறைய பேர் வந்து அந்த ஆப்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் மாட்டிக்கிறாங்க.
கொரோனா மாஸ்க் எதுக்கு வேலைக்கு ஆகுதோ இல்லையோ, இதை நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டுட்டு யூஸ் பண்றாங்க. மாஸ்க் போட்டுட்டு யூஸ் பண்ணாலும் ஏதோ ஒருத்தர்கிட்டயோ 2 பேர்கிட்டயோ மாஸ்க கழட்டிட்டு பேசுற நிர்பந்தம் வருது. அத பேசும்போது அவங்களுடைய அந்த வீடியோஸோ, ஆடியோஸோ ரிலீஸ் ஆனா அது பிரச்சனை தானே! பிஞ்ச்மீ, டாங்கோல இருக்க வெப் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி இந்த ஆப்ஸ்ல எதுலயுமே கிடையாது. ஆப்காரனே எடுத்து வித்தா நாளைக்கு, ஆப்காரனே நீங்க பேசின எல்லா ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு வித்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பிரச்சனை இருக்குல்ல. இப்ப இப்ப பிஞ்ச்மீலயோ, டாங்கோலயோ நீங்க பண்ண வீடியோஸ் எதுவும் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஈவன் தே வில் ஸ்டோர் சம் டைம். அதுக்கப்புறம் டெலீட் ஆகுது. பட் ஆனா இங்க வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு ரேஞ்ச் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ரேஞ்சுன்றது நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிகம். பிஜ்மி டேங்கோல. அடுத்து வந்து இங்க வந்து ரொம்ப குறையும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து ஏணி வச்சாலும் உங்களால எட்ட முடியாது. 1. 2வது வந்து அந்த ஆப் செக்யூரிட்டியும் பிரச்சனை. இன்னொன்னு வந்து பிஞ்ச்மீ டாங்கோல வந்து லட்சக்கணக்கான ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அட் அ டைம்ல பார்க்கலாம்னா, இது மோர் ஒன் டூ ஒன். ஒவ்வொருத்தர்ட்டா நீங்க 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 பாட்டுக்கு லைவ் போட்டுட்டு இருப்பீங்க. பெஞ்சமின் வந்து அப்படி அந்த இருக்காது. பெஞ்சமின் டாங்கோ வந்து ஒரு லைவ் போட்டுட்டு அந்த லைவ்ல எல்லாரும் பார்த்துப்பாங்க. அவ்வளவுதான் ஆமா. அப்படின்ற மாதிரி. ஓ, இது ஒன் டு இந்த ஒன். ஆப்ல வந்து லைவ் போடுவாங்க. லைவ் நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. உங்களுக்கு யாராவது அந்த நபர் கால் செய்ய ஆசைப்பட்டால், அவர் உங்ககிட்ட கால் பேசி தனியா தான் பேச முடியும். ஸோ தனியா பேசும்போது வந்து பர்சனல் டீடைல்ஸ் யாரெல்லாம் சொல்லுவாங்க. ஊர மறைக்கிறாங்க, பேர மறைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஏதோ ஒரு கட்டத்துல பர்சனல் டீடைல் லீக் ஆச்சுன்னா, ஏன்னா அரோரா சின்க்ளாரும், இங்க அரூர்ல இருக்க ஒரு பொண்ணும் வேற வேற. 2னோட பின்புலங்கள் வேற வேற. அந்த பின்புலங்கள் மாற்றுச்சுன்னா என்ன ஆகும்? சரி இதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்து டாங்கோலயே இன்னொரு பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆஃப் ரீசென்ட்டா. டாங்கோலயே என்ன பண்றாங்க அப்படின்னா, கப்புள்ஸ் வந்து சில பேர் வந்து டைரக்ட்டா வந்து அவங்க செய்யக்கூடியத வீடியோ எடுத்து பதிவிடுறாங்க. லைவ்ல பண்றாங்க. லைவ்ல பண்ணும்போது சில வீடியோ லீக் ஆனதுல ஏன்னா டெலிகிராம்ல வந்து இந்த சிறுவர் மீதான பாலியல் குற்றங்கள், சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமா நடக்கக்கூடிய இந்த வீடியோ ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோல ஒரு சின்ன இதுல வந்து குழந்தை பக்கத்துல இருக்கு. குழந்தை பக்கத்துல இப்படி போயிட்டு இருக்கு. அவங்க பாட்டுக்கு ரசிகர்களோட கமெண்ட்க்கு ஏத்த மாரி இப்படி பண்ணவா? அப்படி பண்ணவான்னு கேட்குறாங்க. எனக்கு அத பார்த்து வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேட்டா அந்த ஒரு ஷோல எங்களுக்கு வந்து ரூ. 25,000 கிடைக்குது. நாங்க இது பண்றோம் அப்படின்னு. அந்த ரூ. 25,000ல ரூ. 12,000 கம்பெனிக்காரனுக்கு போயிடும். உன் கைக்கு வெறும் ரூ. 12,000 தான் கிடைக்கும். ரூ. 12,000க்காக அ மனைவியோட அந்தரங்கமா இருக்கிறத வந்து வீடியோவா எடுத்து இது பண்றான். அந்த குழந்தையோட ஃபேஸும் அதுல கிளீனா தெரியுது. சைட்ல. யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த வீடியோவ பார்க்கக்கூடிய அந்த குழந்தை என்ன மாரி பாதிக்கப்படும்? இல்ல யாருக்கு ஏன்னா இந்த ஆப்பிள் எதுலயுமே வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. எதுல வேணாலும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ ஷேர் செய்யப்படுது. இன்ஃபாக்ட் அந்த வீடியோவே ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்யப்பட்டு ஷேர் செய்யப்பட்ட வீடியோ. இந்த மாரி எத்தன வீடியோ வெளிய போகும்? வெளிய வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சிக்கல யாருமே யோசிக்க மாட்றாங்க. ஈஸி மணி அப்படின்றது ஒரு 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 ஆடட் வேல்யூ இங்க கொடுக்குதா? எனக்கு வந்து ஒரு ஈஸி மணி ஆமா. அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஈஸி மணின்றது மட்டும் இல்ல. இதுல இன்னொரு இந்த குறிப்பிட்ட ஆப்ல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த ஆப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது எனக்கு கடன் குடுத்த நபர். ம். நான் ஒரு 5 மாசம் இந்த தின வட்டி, வார வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார வட்டியில வாங்கும்போது நான் கடன் கட்டல. அவங்க தான் வந்து இந்த மாரி ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல போய் நீ பேசு. பேசுனோனே உனக்கு பணம் கிடைக்கும். அதிலிருந்து என் கடன அடை அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் இந்த விஷயத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் அதிகமா இருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். நீங்க சொல்ற அந்த ஒரு கணவன் மனைவி சேர்ந்து அவங்களுடைய உடலுறவு செய்யறத வீடியோ காட்டுறது, அல்லது பிஞ்ச் மீல என்னுடைய பாப்புலாரிட்டியை வச்சு பணம் சம்பாதிப்பது, அது ஒரு ரகம் அப்படி வச்சுக்கிட்டா, இது வந்து அவுட் ஆஃப் அவங்களுக்கு பணம் இல்ல அண்ட் அவங்களுடைய அந்த வறுமையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இதுல தள்ளக்கூடிய இன்னொரு செக்டார் அப்படின்றதும் இருக்கு. அந்த பிஞ்ச் மீ டேங்கோல இருக்கிறது அவங்களா போய் அவங்களுடைய ஈஸி மணிக்காக பண்றது. அது வந்து தட்ஸ் தேர் சாய்ஸ்ன்னு கூட வந்து நம்ம சொல்ல முடியும். பட் ஆனா இங்க வந்து கடன கட்டல. நீ இதுல போய் பேசு உனக்கு பணம் வரும். முன்னாடி வந்து கடன கட்டலன்னா என்ன சொல்லுவாங்க? இங்க போய் வேல பாரு, அங்க போய் வேல பாரு. வேல பார்த்து எனக்கு பணம் குடு அப்டின்னுவானுங்க. பட் ஆனா இப்ப வந்து இந்த ஆப்ல நீ போ. அந்த ஆப்ல நீ வந்து இது பண்ணு. பண்ணனா உனக்கு காசு கிடைக்கும். அந்த பணத்த வச்சு எனக்கு பணம் கட்டுன்றாங்க. ஸோ இதுல வந்து பெண்கள் வந்து விக்டிம் தான். இதுல அப்படி வரக்கூடிய பெண்கள் வந்து விக்டிம் தான். சரி இது மட்டும் தான் வராங்களா அப்படின்னு டீட்டெயில்டா நெறைய பேர்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு 19, 20 வயசு பொண்ணு வந்திருக்கு. ஏம்மா வந்திருக்கு அப்படின்னா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் எக்ஸாம் ஃபீஸு. இதுல ஒரு 2 நாள் வந்தனா ஒரு ரூ. 20,000 கிடைக்கும். அத வச்சு நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுருவேன்றாங்க.
இப்படி பல பேர் பண்ண ஆரம்பிச்சு. அது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அவங்க இதை சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டு தே ஹேவ் அ டை அப்ன்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா எழுது. ஆமா, அதை விசாரிக்கும் போது மைக்ரோ ஃபினான்சஸ் இருக்கக்கூடிய சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்றாங்க. ஒன்று, அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பொண்ணை கூட்டு வரது மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு பேரலா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அதாவது அந்த பெண்கிட்டையும் கொடுத்த கடனை வாங்கிக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அங்க இருந்து வருது. இன்னொன்னு, அவங்க பண்றதுலயே ஒரு 5% 10% கமிஷன் இந்த ஏஜென்ட்டுக்கு வருது. இதனாலதான் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ், டெய்லி லெண்டிங்ஸ் ஆட்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து ப்ரமோட் பண்றாங்க, ஈடுபடுறாங்க. இந்த நெட்வொர்க் தான் எக்ஸாக்ட்லி பங்களாதேஷ்ல நடந்துச்சு. பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல நீங்க ஓபன் பண்ணி லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா பூரா ஒரு 1.5 லட்சம் பேர் பங்களாதேஷ் இருக்காங்க. 13 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணுலாம் பங்களாதேஷ் பொண்ணுங்க இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பங்களாதேஷ்ல வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அங்க அதுல வந்து குழந்தைகள் மீதான இது வந்து ஹெவியா நடக்கக்கூடிய இடம். இந்த ஆட்களே வந்து அவங்கள வந்து அந்த ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போகக்கூடிய ஆட்கள் ஒட்டுமொத்தமா ஏஜென்ட்ஸ் வந்து கண்ட்ரோல்ட்ட போயிருவாங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணி டெய்லி நீ இத்தனை பேர்ட்ட பேசு, டெய்லி நீ இத்தனை ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் உங்களுக்கு வந்து சிக்கல் இது பண்ணுது. அவங்களுடைய செக்யூரிட்டி அண்ட் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் அது வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா இது எனக்கு எப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, எங்க ஊர்ல நான் மாவட்டத்துல கூலி வேலைக்கு போற ஒரு குடும்ப பெண்மணி இதுல இருந்தாங்க. அவங்கள்ட்ட இது பண்ணா, ஏஜென்ட் தாங்க சொன்னாரு. இந்த ஏஜென்ட் மந்த்லி எனக்கு பணம் போட்டு விட்டுருவாருங்க. வாரத்துக்கு பணம். அந்த வாரத்துக்கு பணம்ன உடனே, "என்னங்க சொல்றீங்க? ஏஜென்ட்ன்றீங்க பணம்னு." ஆமாங்க. நான் வயல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வயல் வேலைன்னா என்னங்க, வருஷத்துல ஒரு 40 நாள் இருக்கும், 50 நாள் இருக்கும். அவங்க தான் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது கடன் வாங்கியிருந்தாங்க ஒரு 20,000. 20,000 கட்ட முடியல. அந்த ஏஜென்ட் சொல்லி தான் வேற ஒரு ஏஜென்ட் மூலியமா கனெக்ட் ஆகி எனக்கு பணம் வருது அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் எடுத்து போய் போய் பார்த்தோம்னா, அந்த பணம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அதுதாங்க ஹைலைட்டே. எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அதனால அந்த சர்க்கிள்குள்ள பணம் வந்து நல்லா சுத்தி விளையாடிட்டு இருக்கு. இப்ப அந்த சர்க்கிள்குள்ள பணம் சுத்தி விளையாடுறதோட தமிழ்நாடு மதிப்பு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 500ல இருந்து 1000 கோடி இருக்கு. அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா? அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. யூடியூபே ஒரு 3000 4000 கோடி தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். அதுல அதோட இன்னொரு அடுத்த கட்ட பிரீமியரா என்ன பண்றாங்கன்னா, YouTubeல டெய்லி வந்து நைட் 10 மணிக்கு மேல பிரீமியர் போட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா? சிலர் ஆ, வந்து YouTubeல நைட் 10 மணிக்கு மேல வந்துட்டு, இந்த ஆப்பில் தொடர்பு கொள்ளவும், இல்ல இந்த மெம்பர்ஸ் ஒன்லி ஆப்ஷனுக்கு வாங்க அப்படின்னு வந்து YouTubeலயும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. YouTubeல டெய்லி நைட் குளிக்கிறத படம் போடுறது, இத பண்ண படம் படம் போடுறதுன்னு எல்லாரும் அதுலயும் வந்துட்டாங்க. யூடியூப்ல ஒரு கப்பல் சிக்குனாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து தொடர்ச்சியாக ஏதோ விவகாரங்கள்லாம் போட்டு அது வந்து இஷ்யூவா மாறுனுச்சு ஆக்சுவலி. ஆமா. இதுல என்ன அப்டின்னா, இவங்க எல்லாரும் தன்னுடைய ஏரியாவ மறைச்சு வச்சுக்கிறதுனால வந்து நாங்க ரொம்ப சேஃபா இருக்கோம்னு நெனைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஊர காட்டுனா, இன்னைக்கு ஊர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏஐ வச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஊர்ல வந்து நம்ம இப்படி பண்றது எவ்வளவு பெரிய சிக்கல தரும் நமக்கு. நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல தரும்னு யாரும் யோசிக்க மாட்றாங்க. அந்த யோசனை அவங்ககிட்ட இருக்க மாரி எனக்கு தெரியல. இருந்திருந்தா வந்து கொஞ்சமாவது வந்து சிந்தித்து, இது பிரச்சனை தரக்கூடியது. நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்டின்னா, இது வேலைக்கு ஆகாது. இத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்ற ஒரு தெளிவு இருக்கும். ஆனா அப்படி இல்ல. அது பெரிய சிக்கலான விஷயம். நான் சொன்ன இந்த 500லேருந்து 1000 கோடின்றது வந்து ரஃப் ஃபிகர் தான். அதுக்கு மேலேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டேங்கோல ஒரு குறிப்பிட்ட பெண்மணி ஒரு 40 நிமிஷம் வீடியோ பண்றாங்க. அந்த 40 நிமிஷம் வீடியோல அங்க சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய படம். அதாவது வந்து ஒரு 30 40 பேர் வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டுறான். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஷோக்கு ரூ. 4,000. அந்த ஷோ முடியறதுக்குள்ள அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 இருந்து 2,00,000 கிஃப்ட் வந்து அத்தன பேரும் அனுப்புறாங்க. ஒரு ஷோக்கு 2,50,000 யோசிச்சு பாருங்க. சோ இப்படி எத்தன கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. அத்தன கிரியேட்டர்ஸும் இதுல பணம் பண்ணும்போது ஒரு கிரியேட்டர்ஸ் மாரி இவங்க ஒரு கிரியேட்டர்ஸா இருக்காங்க. ஒரு தனி ஓகே ரைட். இப்ப நீங்க சொல்லும்போது தான் எனக்கு அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது எனக்கு புரியுது ஆக்சுவலா. ஒரு நாளைக்கு தமிழ், பிஞ்ச்மி, டேங்கோல மட்டும் கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆப்புக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ். அப்போ நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற ஃபிகர விட பெரிய ஃபிகரே வரும் உங்களுக்கு. ம். நான் சொல்ற 1000 க்ரோர்ஸ் ஃபிகர விட பெரிய ஃபிகரே உங்களால வந்து இமேஜின் பண்ணிக்க முடியும். இந்த பணம்லாம் எங்க போகுது? அது கிரியேட்டருக்கு கிடைக்கக்கூடியது 40-50%. கிரியேட்டர்னும் அதாவது அந்த கிரியேட்டர்ன்னு நான் சொல்றது வந்து அவங்க கிரியேட்டர்ன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்ட்ரிப்பர்ஸ் இதுன்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனா அவங்க சொல்ற அந்த கிரியேட்டர் கேட்டகரியிலேயே வச்சுக்கிட்டாலும்
அவங்களுக்கு வந்து 50% தான் போகுது. மீதி 50% எங்க போகுது? அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஸுக்கு போகுது. சரி, அதாவது வந்து இன்டர்நேஷனல் ஆப்ஸ் அவன் ஏதோ இது பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற சில ஆப்ஸ்ல வந்து அந்த பணம் யாருக்கு போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. யாருக்கு போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாத ஆப்ப வச்சுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்? அதுல ஒன் ஆஃப் த ஆப் தான் அந்த ஃப்ரெண்ட் ஆப்ன்றத ஒண்ணத்த கூட ப்ரொமோட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ம். எஃப்ஆர்என்டி அப்படின்னு. தமிழ் ஓகே. தமிழ்ல கூட வந்து ஆப் ஆப் அப்படின்னு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஆப்கள வச்சுக்கிட்டு ஒரு பேரலல் எக்கானமி ரன் பண்றாங்க. இந்த பேரலல் எக்கானமி வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹாங்காங்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு கம்பெனி. அவனுக்கு எப்படி இந்தியால இருந்து காசு போகுதுன்னே எனக்கு புரியல. இந்தியால இருக்கிற ஒவ்வொரு கடை மூலையிலயும் அவனுக்கு ஏஜென்ட் இருக்காங்க. அந்த ஏஜென்ட் அவனுக்கோ பணம் அனுப்புறான். அந்த பணம் அவனுக்கு எப்படி போய் சேருது? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு வெளிநாட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு கம்பெனிக்கு எப்படி இந்தியால இருந்து பணம் போகுது? அதுவும் இப்ப நான் சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கோடின்னே கூட வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு. வருஷத்துக்கு இந்தியால இருந்து ஒரு 200 தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 200 கோடி. எத்தன ஸ்டேட் இருக்கு? ஸ்டேட்ல இருந்து ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்தியா முழுக்க ஒரு 1000 கோடி. அந்த 1000 கோடி எப்படி வெளிய போகுது இந்தியா விட்டு? நேஷனல் செக்யூரிட்டியே ஒரு பெரிய பிரச்சனையா தான் போய் போய் முடியும். இந்த பணத்த நான் வந்து ஏமா மணி மணி லாண்டரிங்க்கும் இந்த பணங்கள் உபயோகப்படுத்தப்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா, பக்கத்துல இருக்க கடைக்காரன் நான் அவன்ட்ட ரீசார்ஜ் பண்றேன். எனக்கு ரூ. 1,00,000 டைமண்ட் அனுப்புறான். அவனுக்கு எங்க சொன்னா அவன் வேற ஒரு ஆளுக்கு அனுப்புவான். அப்படி அந்த செயின் எங்க போய் முடியுதுன்றத ட்ராக் பண்ணவே முடியல. என்னால ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 5 லெவலுக்கு மேல போனா, அது எவன்ட்ட போகுதுன்னு சொல்ல முடியல. ஆனா கம்பெனியோட வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா கம்பெனி ஹாங்காங்ல ரிஜிஸ்டர்ட். ரைட். இப்போ இதுல அவங்க அந்த கஸ்டமர்ஸ எப்படி சூஸ் பண்றாங்க? யார்கிட்ட நம்ம பேசணும்? இப்போ நீங்க அதுல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஒரு எக்கானமியா இருக்கு. அதுல விக்டிமை யார் சூஸ் பண்ணலாம்? நீங்க சொல்ற அந்த சிறிய அளவுல பண்ணக்கூடிய இந்த பிஞ்சுமி, டாங்கோ அதுக்குள்ள போலாம் நானு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஆப். இப்ப இவங்க யாரு யார்கிட்ட போய் இது ரீச் ஆனா இவங்க நம்மள்ட்ட பேசுவாங்கன்றது ஒண்ணு தெரியும்ல? அப்படி ஒரு கிரைட்டீரியாவே இதுல இல்லன்றது தான் இதுல பிளஸ். ம். ஏன்னா 60 வயசு பாட்டியும் இருக்கு. 16 வயசு பொண்ணும் இருக்கு. 40 வயசு, 45 வயசு கூட மத்தியதர ஆட்களும் இருக்காங்க. 30, 35 வயசுல கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க. 20, 25 வயசுல லவ் பண்றவங்களும் இருக்காங்க. கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களும் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன குடுக்குது அப்படின்னா, என்னுடன் 1 நிமிடம் பேசுவதற்கு இவ்வளவு காயின்களை நீங்கள் கட்ட வேண்டும் அப்படின்னு அது ஷோ பண்ணும். அந்த காயின யாரெல்லாம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கனோ, அவங்க யார வேணா கால் பண்ணலாம். இல்ல நான் எப்படி ரீச் ஆகும்னு கேக்குறேன் நானு. இப்ப எனக்கு அந்த ஆப் இப்ப நீங்க சொல்ல வரைக்கும் எனக்கு அந்த ஆப் இருக்கிறது தெரியல. நீங்க தான் இந்த இந்த ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. உங்களுடைய பதிவுல தான் பார்க்க முடியுது. இப்படி பலரும் பார்க்காம இருப்பாங்க. இப்போ இப்ப என் சர்க்கிள்ல தெரியாம வந்திருக்கலாம். இப்போ கூட நீங்க இந்த இன்டர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் இப்பதான் பார்த்தேன். அவங்கள நான் பார்த்தது கிடையாது ஆக்சுவலா. எனக்கு பெருசா அதுல அறிமுகம் இல்லைன்றதுனால அதுல பார்த்தது கிடையாது. இப்ப எப்படி யார் எங்களுடைய கஸ்டமர்ஸா இருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். அவங்க எப்படி ஈல்ட் ஆகுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இன்ஸ்டாகிராம், கஸ்டமர்ஸோட மேஜர் பிளாட்ஃபார்மா டெலிகிராம் இருக்கு. டெலகிராம். ஓகே. டெலகிராம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த ஆப்போட ஆதி எந்த நோண்டும்போது அதிகமா தெரிஞ்சது என்னன்னா, துபாய் இந்த மாதிரியான டா வேலையாட்கள் போறாங்க இல்லையா? ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கு போகக்கூடிய ஆட்கள். ப்ளூ காலர் ஜாப்ஸ் போகக்கூடிய ஆட்கள், ப்ளூ காலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்ல வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்றாங்க. ப்ளூ காலர் ஜாப்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் இந்த ஆப்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்றாங்க. எப்படி இத ப்ளூ டார்கெட் காலர் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? ப்ளூ காலர் ஜாப். ப்ளூ காலர் ஜாப்ஸ்னா உடல் உழைப்பை அதிகமாக பெறக்கூடிய ஜாப்ஸ் இருக்குங்க. இப்போ துபாய்ல வந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டிரைவரா போயிருக்காரு. இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா போயிருக்காரு. அவர் பாட்டுக்கு அங்க போயிட்டு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கஷ்டப்படுவாரு. குழந்தை, பிள்ளைங்க எல்லாரையும் தள்ளி. அப்படி இருக்கும்போது, அவருக்கு ஒரு இது பண்ணும்போது, பெண்களுடன் பேச வேண்டுமா? இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு வந்து அ லிங்க் வருது. அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா தவிர்ப்பாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே! சீப்பா தானே இருக்கு. நான் ஒரு ரூ. 300 குடுத்தா அவங்க இது பண்றாங்கன்றப்போ, அது ஒரு சீப்பான ஆப்ஷன் தானே. இப்போ பிங்மி, டாங்கோ பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கில செலவு பண்ணும். அதுக்கு ரூ. 300 ரூ. 400ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையே. இப்ப துபாய் மாதிரியான ஒரு கண்ட்ரில வேலை பார்த்தீங்கன்னா, 300, 400 10 திர்ஹாம்ஸ். ஒரு நாள் ஒரு வேள சாப்பாடு. ஒரு சின்ன ஒரு பிரெட் செலவு. அந்த செலவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இறங்குவாங்க இல்லையா? அவங்க தான் மேஜர் டார்கெட்ஸ். எப்படி டாஸ்மாக் ஒரு போதை மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இங்க வந்து நீங்க ரூ. 100 குடுத்தா இது பண்ண முடியும். ரூ. 150 குடுத்தா இது பண்ண முடியும் அப்படின்னு அந்த அமௌண்ட்ட இறக்கி ரொம்ப லோவர் லெவல்ல வச்சிருக்காங்க இப்போ. அந்த லோவர் லெவல் வச்சிருக்கிறதுனால,
ப்ளூ காலர் ஜாப்ஸ்லயும் அன்றாடம் காட்சிகளும் இதை நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது ஒரு விக்டிம் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷத்துக்கு வந்து 1000 டைமண்ட் வச்சிருக்கேன். 1000 டைமண்ட் கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரூ. 5. அந்த ரூ. 5 வச்சிருக்கிறதுனால, எனக்கு வந்து நான் எப்பலாம் பதில் சொல்றேனோ, எப்ப வந்தாலும் 4ல இருந்து 5 மணி நேரம் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு கால் வந்து வராம இருந்ததே இல்ல. அந்த லெவல்ல வந்து 5000, 10,000 வரைக்கும் கூட வைக்கலாம். 5000 வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பாஷான எப்படின்னா, அந்த மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க கால் பண்ணுவாங்க. இப்ப 1000 தான் என்ட்ரி அப்படின்னா, என்ட்ரி நீ வச்ச அப்படின்னா, உனக்கு கால் வந்துகிட்டே இருக்கும். அப்படி எனக்கு வந்து கால் வருது. இதுல மட்டும் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் 4000 டூ ரூ. 6,000 சம்பாதிக்கிறேன்றாங்க. அவங்க 30 நாளும் அந்த ஆப்ல இருக்காங்க. 30 நாள்ல சம்பாதிக்கிறாங்க 4000 அப்படின்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் வருமானம் 10,000 இருக்கும். அதுல ஏஜென்ட் கமிஷன் எல்லாம் போக இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 4000. அந்த 4000 இன்டு 30 நாள் 20 நாள் கூட நீங்க கணக்கு பண்ணுங்க. ஒரு ரூ. 80,000. அந்த ரூ. 80,000ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். இத்தனைக்கும் அவங்க தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர். யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல டீச்சர் எடுத்துட்டு அவங்களுடைய இப்படி வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பேசி அவங்க இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றபோது, அவங்க தனியா இருக்காங்க. அந்த தனியா இருக்கக்கூடிய ஆட்கள டார்கெட் பண்ணி இந்த வேலைய பண்றாங்க. இது ஒரு பேரலல் எக்கானமி ரன் ஆகுது. இதுல விக்டிம்ஸ வந்து ரொம்ப ஈஸியா அவங்க சென்னைய பொறுத்தவரைக்கும் அவங்க சென்னை அந்த மாரி ஆப்ல வந்து சென்னையில வந்து அடல்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஏதோ ஒண்ணு கிடையாது. எங்கேயோ யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்றது இல்ல அப்படின்றது தான் அதுல இருக்க முக்கியமான ஃபேக்டா எனக்கு புரியுது ஆக்சுவலா. இன்னொரு ஃபேக்ட் பெருநகரங்களில் ஆட்களை பிடிப்பதை விட, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஆட்களை பிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. பெருநகரங்கள்ல போயிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா, பெருநகரங்கள்ல செலவு அதிகமா இருக்கும். உங்களுக்கு செலவு அதிகமா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 3000, 2000ன்னா வந்து பெருநகரம் அது என்ன காசு? நம்ம இது பண்ணா கிடைச்சிட போகுது அப்படின்னு இருக்கும். இதே வந்து நாமக்கல்லோ, கரூரோ, ராணிப்பேட்டையோ இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு நாளைக்கு உனக்கு ரூ. 2000 கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய பணம்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு உனக்கு ரூ. 2000 குடுக்குறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய பணம்? வாரத்துக்கு ஒரு ரூ. 20,000 குடுக்குறாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய பணம்? இப்படி இதுல வந்து ஆட்கள் சேர்க்கப்படுறாங்க. விக்டிம்ஸ வந்து தொடர்ச்சியா வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து கவர்மெண்ட்டுக்கு, அத்தாரிட்டிஸ்க்கு யாருக்கும் இதை பத்தி ஒரு க்ளூவே இல்லையா? இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு அலாமிங்கான விஷயம் இருக்கு அப்படின்றது தொடர்பான புரிதல் கவர்மெண்ட்டுக்கு இருக்காம இருக்கா, அல்லது கண்ணும் காணாம இருக்காங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்? நீங்க சொல்ற இவ்வளவு பெரிய பணம் எந்த ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வராம வெளியே போகுது அப்படின்னா நிஜமாவே அது ஒரு நேஷனல் த்ரெட் தான். அண்ட் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டே போனாலும் அது சமுதாயத்திலும் மிகப்பெரிய சீர்கேட்டை உருவாக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் சூழல்ல அரசுக்கு இது தொடர்பான எந்த பார்வையும் இல்லையா? இல்ல அரசுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதானே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பிஞ்ச் மீ டேங்கோ வரும்போதே வந்து ஸ்ட்ரிப்பிங்ன்றது வந்து இந்திய சட்டத்தின் பிரகாரம் வந்து சிக்கலான விஷயம். அது வந்து சட்ட திருத்தத்திற்கு உட்பட்டு வந்து அது தவறான குற்றம் இழைக்கக்கூடிய ஒரு இதுதான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்க இத வாட்ச் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஒண்ணு. இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் சைபர் கிரைம்ல வந்து இத பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு என்னோட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைபர் கிரைம் வந்து அவங்க என்னவோ ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் அதர் ரிலேட்டட்ல இருக்காங்களே தவிர, இந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க ஈடுபாடா இருக்க மாரி எனக்கு தெரியல. ஏன்னா, அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாராலயும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா இந்த ஒரு ஆப் வந்து 2, 3 வருஷமா இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு. அதோட பீக் ஸ்டேஜ் இப்ப எட்டி இருக்கு. இப்ப நம்ம வரன்முறைப்படுத்தலன்னா அது பெரிய சிக்கலா வரும். டெலகிராம் ஒரு முக்கியமான ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. ஆமா. டெலகிராம் வந்து ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி அப்படின்றது, எல்லாருமே ஒரு ஃபோனுக்குள்ள பேசுறது, ஃபோனுக்குள்ள இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் என் ஃபோன்ல சர்ச் பண்றது, நான் என் ஃபோன்ல என்னென்ன பாக்குறேன்றது எனக்கு மட்டுமே உட்பட்ட ஒரு விஷயம். அது வெளியே போகாது, வெளியே தெரியாதுன்ற அடிப்படையில தான் நீங்க சொல்ற இப்போ எல்லாருமே ஒரு சாதாரண மனிதர்களா தான் இருக்காங்க. நான் ஃபோன்ல பாக்குற ஒருத்தர நேரெல்லாம் பாக்குறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது, அதுக்கு பெருசா ஸ்கோப் கிடையாது, அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத எல்லாம் அந்த போனை வந்து நம்புறாங்க. அவங்களோட டீடைல்ஸ் அப்படின்றது அவ்வளவு சேஃபா இருக்குமா? போனை பொறுத்த வரைக்கும், அந்த ஆப்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சில ப்ராமிசஸ் எல்லாம் கொடுக்க நேரிடும் எல்லா ஆப்பும், அதை அப்படியே அவங்க கீப் அப் பண்றாங்களா? போன் அப்படின்றது சேஃபா? சேஃப் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஒன்று இந்த ஆப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது ஒன்று. ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஃபோன் மூலியமாகவே நீங்கள் உங்களால் வீடியோ எடுக்க முடியும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் இல்லைன்னா கூட. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எனி ஆப்ஸ்
ஆர் நாட் வந்து வல்னரபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆப்ஸ்க்கும் வல்னரபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த வல்னரபிலிட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதை வந்து எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஆப்லையும் நம்ம டேட்டா ஷேர் பண்ணும்போது, வீடியோ காலோ இல்லை எதுவோ ஷேர் பண்ணும்போது, இது ஒன்றும் வாட்ஸ்அப் கிடையாது. என்கிரிப்டட் டு என்கிரிப்டட் மாதிரி வந்து வாட்ஸ்அப் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. வாட்ஸ்அப்லயே நிறைய பேர் வந்து வீடியோ கால் பேசுறத வந்து இன்னொரு ஃபோன்ல ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா? இன்னொரு ஃபோன்ல கேமரா வச்சு ஓப்பன் பண்ணி எடுக்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கிறப்போ ஏன் நீங்க வந்து இதை செய்யணும்? எந்த ஒரு ஆப்பும் குறிப்பா வந்து நான் சொல்லக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து சைனீஸ் பேஸ்ட் இருக்கு. அந்த ஆப்ஸ்ல இருக்கிறப்போ நீங்க யோசிக்கவே கூடாது. அந்த ஆப்லோட நீங்க வந்து டேட்டா ஷேர் பண்றது. ஸோ அதை நீங்க வந்து 1க்கு 4 தடவை வந்து தயவு செஞ்சு யோசிங்க. எந்த ஆப்லயும் டேட்டா செக்யூரிட்டி கிடையாது. வெறும் ஃபோன்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ச்சியாக ஏதாவது பண்றதுன்றது நிச்சயமாக நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நிறைய இருக்கு. ஏன்னா எந்த ஃபோனுமே வந்து சேஃபஸ்ட் ஃபோன் கிடையாது. உங்களுடைய ஜஸ்ட் லாகின் போட்டு நீங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய ஆப்ல வந்து 2, 3 நாள் அவங்களே டெலிட் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. இந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும். ஆனா வந்து இப்போ ஒன்லி ஃபேன்ஸ்லயோ இல்லை டேங்கோலியோ பிஞ்ச்மிலியோ நீங்க போட்ட எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் ஷேர்டுன்னா அது ஷேர்டு. வேற எங்கேயும் இது பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அரோரா சிங்க்ளர் ஆகட்டும், இல்லை மற்ற பிஞ்ச்மி டேங்கோல இருக்கக்கூடிய அஹ், அவங்க சொல்லக்கூடிய சோ கால்டு பர்ஃபார்மர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய எல்லா வீடியோவும் டெலிகிராம்ல வந்துருச்சு. அவங்க தினம் என்ன லைவ் போடுறாங்க அதை அடுத்த நாளே டெலிகிராம்ல எடுத்து ஷேர் பண்றாங்க. ஃப்ரீயா ஷேர் பண்றானுங்க. ஃப்ரீயா ஷேர் பண்ணும்போது அவங்க என்னதான் காசு கட்டி பாக்குறவனுக்காக பண்ணாலும் அது அடுத்த கிட்டத்திலேயே வெளியே வந்துடுது. அப்ப டேட்டா செக்யூரிட்டின்னு எங்க இருக்கு? டேட்டா செக்யூரிட்டி இல்லையே. இப்போ இதுல டேட்டா செக்யூரிட்டி இல்ல இந்த மாதிரியான ஆப்ஸ்ல, அது எங்க காசு போகுதுன்றதெல்லாம் தெரியல. இதை யூஸ் பண்றது சேஃப்டி இல்லை அப்படின்றத குறிப்பிடுறீங்க. இப்போ பிஞ்சுமி மாதிரியான, டேங்கோ மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்கு. ஒன்லி ஃபேன்ஸ் கூட இருக்கு. பான் ஸ்டார்ஸ்லாம் ஒன்லி ஃபேன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஐ மீன் இந்தியாவில் யார் யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ இதை யூஸ் பண்றவங்க, இதை ஆக்சஸ் பண்றவங்கள, அதுக்கு உங்களுடைய சஜஷன் அப்படின்றது என்ன? அல்லது இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களான்ற கேள்வியும் எனக்கு இருக்கு. இவர்களால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு இவங்களாம் வராங்களான்ற கேள்வியும் இருக்கு. அதை ஆக்சஸ் பண்றது ஓகேவா? அதை ஆக்சஸ் பண்றதுன்றது அது ஆக்சஸ் பண்றதும் பிரச்சனை தான். ஏன்னா அதுல போட்டாலும் திரும்ப வந்து டவுன்லோட் பண்ணி ரீஷேர் பண்றானுங்க, மொபைல் எடுத்து ரீஷேர் பண்றானுங்க. எந்த ஆப்பும் வந்து 100% செக்யூர் ஆப் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஒன்லி ஃபேன்ஸ் இந்த இதுல போகும்போது, பீச் மீ டேங்கோல போகும்போது அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு தான் இவங்க உள்ள வராங்க. அதையும் நம்ம ஒத்துக்கணும். இன்னொரு சிக்கல் இருக்கு. சொல்லலாமா நம்ம தெரியல. ஒரு சில ஆக்டர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ்ல வந்து 2, 3 நிமிஷம் மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க அப்படியே மறையிற மாதிரி மறைஞ்சிட்டு வேறொரு பொண்ணை வந்து ஸ்ட்ரிப் பண்ணி காட்ட வைக்கிறாங்க. அது அந்த நபரே கிடையாது. அந்த நபர்களே கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பிங்க்குன்னு வந்து தனியா வந்து ஆட்களை வந்து ஹையர் பண்ணி அவங்கள வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இது உங்களால நம்ப முடியுதா? ஆனா இது நடக்குது. ஆனா இதுவும் நடக்குது. இதுவும் அதே பிஜிபி டேங்கோல வந்து நடக்குது. இதுவும் பெண்கள், சில பேர் பெண்கள் வந்து மாடலா இருப்பாங்க இல்லையா? நியூ மாடல்ஸ் இவங்க எல்லாரையும் அவங்க அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே ஒரே உடல் எப்படி நம்ம படத்துல டூப்பு யூஸ் பண்றாங்க, டூப்பையும் சில பேர் யூஸ் பண்றாங்க இதுல. அதுவும் நடக்குது. அந்த பெண்களுக்கும் பணம், செக்யூரிட்டி என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. ஆனா அந்த பெண்ணின் முகம் வந்து இவர்தான் அப்படின்ற மாதிரியான ரசிகர்களுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்கும். அது பிரச்சனை. இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அது இங்க ரோலை ப்ளே பண்ணுதா? அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ராவர்ட்டி அண்ட் லெண்டிங். லெண்டிங். கடனை திரும்ப கட்ட முடியாத லெண்டிங் அண்ட் லெண்டிங் பிரச்சனையும் அதிகமா இருக்கு. இப்போ அந்த மாவட்ட ரீதியா பேசின ஆட்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, புருஷனுக்கு வந்து கை உடைஞ்சிருச்சு, கை உடைஞ்சதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு செலவாச்சு, மருந்துக்கு அது இதுக்கு, அதனால வந்து நான் இதெல்லாம் வந்தேன் அப்படின்றாங்க. புருஷனுக்கு நான் மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆப்ல வந்து நான் பேசுறேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க? அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. ஏன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, சாஃப்ட்வேர் துறையில வேலையில இருந்து நீக்கப்பட்ட பலர் வந்து சிலர் வந்து இந்த வேலையும் பண்றாங்க தன்னுடைய மனைவிகளை வைத்து. தன் மனைவியுடன் தான் வந்து இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து போடுறதுன்றதும் நடக்குது. இதுக்கு இவங்களுக்கான அந்த கஸ்டமர் பேஸ்ன்றது குறையலையா? இப்போ யூஸ்வலா இப்படி வர்றதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து டவுன் ஆகும்ல, அப்படிலாம் கிடையாதா? இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஒண்ணு. ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் வந்து, இப்படி பண்றீங்களே, நாளைக்கு உங்க வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அதுக்கு என்னங்க, ஏன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏஐ வந்து இப்படி தப்பிக்கிறதுக்கும் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு. ஆமாங்க, அது நான் இல்ல, வேற ஏதோ ஏஐ பிக்சர் போட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. இதை சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு இந்த சேலத்துல இருக்கக்கூடிய டீச்சர். யோசிச்சு பாருங்க.
40 வயது பெண்மணி வந்து படிச்சவங்க சொல்றாங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அது நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏஜென்ட் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா, அது நீங்க இல்ல அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுல எப்படி பண்ணணும், இதுல இருந்து வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு எப்படி தப்பிக்கணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த க்ரூமிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த க்ரூமிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த ஏஜென்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. இந்த சினிமால இருந்து மார்க்கெட் போன நடிகைகள் கிரண்லாம் அந்த மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சினிமா துறைக்கு வந்து அல்லது ஒரு மாடல் ஆகணும் அந்த மாதிரி ஒரு துறையில வந்து சாதிக்கணும்னு வரக்கூடிய பலர் வந்து இதுல ஈல்ட் ஆகிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்க உங்கள்கிட்ட பேசுறது முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஐ திங்க் சீரியல் ஆக்டர்ஸ் நினைக்கிறேன். அவங்க பார்த்தா ஃபியூ இயர்ஸ் பேக் சீரியல் எல்லாம் ரொம்ப பிரபலமா இருந்திருக்காங்க. இப்போ போய் பார்த்தா பயங்கர ரொம்ப ஆபாசமா அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே கன்சியூம் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மா இருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்லாம். இப்போ குழந்தைங்க எல்லா குழந்தையும் இன்ஸ்டால வீடியோஸ் பார்க்கறது அதெல்லாம் இருக்கு. லைக் ஒரு ஃபியூ ஒரு ஒன் கிளிக் அவே தான். இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழலை தான் இருக்கோமா நம்ம எல்லாருமே? உண்மை. நிறைய ஆபத்தான சூழல்ல தான் இருக்கும். ஏன் சூழல்ல இருக்கும் அப்படின்னா, என்னைக்கு வந்து மார்க்கெட் போகுதோ அவங்க எல்லாருக்கும் அடுத்து ஈஸி மணியா இது ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஒண்ணு. 2வது வந்து அவங்க பேர்லயே ஆப்ஸ வந்து ரன் பண்றாங்க. வக்கீரான ஆப்ஸ் அண்ட் தென் அவங்களே தனியா ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்புக்கு என்ன சட்டத்திட்டம்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆப்ல எப்படி டேட்டா ஸ்டோரேஜ் அது யாருக்கும் தெரியாது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல வந்து கேரளா தாண்டி வந்து இத வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ வந்து அவங்களே போடுறது. பல்வேறு ஆட்கள் கூட இருக்கிறத வந்து இது பண்றது அப்படின்னு வந்து அத வந்து விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சிக்கலை நோக்கி போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லாவண்யா மாணிக்கம்ன்ற ஒரு நடிகை வந்து ரொம்ப ஃபேமஸான நடிகை. அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லா வீடியோஸையும் அவங்களே விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சிக்கலான பிரச்சனைய வீடியோஸ் தாண்டி இருக்கிறதுனா ஒரு ஒரு தனித்தனி வீடியோ அவங்களோட தனித்தனி வீடியோஸ் 5000, 10,000, 15,000 அப்படின்னு விக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி விக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இது எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடித்தளம் எல்லாம் கோவிட். ப்ரீ கோவிடுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. உண்மைய சொன்னா ப்ரீ கோவிடுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இந்த உள்ளு மாதிரியான இணையதளங்கள் வர ஆரம்பிச்சுச்சு இல்லையா? உள்ளு மாதிரியான இணையதளங்கள்ல வந்து நேரடியா அந்த காட்சிகள் எதுவும் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா, அங்க நேரடியா அந்த காட்சிகள் இருக்காது. ஆனா அதுல பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தடுத்து அவங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி லைவ் சாட், லைவ் ஷோ, கம் திஸ் டைம் அப்படின்னு வந்து டைமிங்க போட்டு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி போட்டு அங்கிருந்து பரவுனது தான் இது தமிழ்நாட்டுல அடுத்த லெவல்ல எட்டியிருக்கு. நார்த்ல வந்து அத பப்ளிசைஸ் பண்ணி ஓவர் யூசேஜ் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்ப இங்க ரீச் ஆகி இங்க பீக்குக்கு போயிருக்கு. இது குறையுமான்னு பார்த்தா தெரியல எனக்கு பதில் சொல்ல. ஏன்னா குறையுமா குறையாதான்னு. ஏன்னா வந்து அங்க பார்க்கும்போது வந்து ஒரு கட்டத்துல பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வெளிய போயிட்டு புது பேட்ச் ஒண்ணு வந்து இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் கெப்ட் ஆன் சேஞ்சிங் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை இருக்கு இதுல. நார்த்த பார்த்து தான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். கோவிட் டைம்ல வந்து உள்ளூ வெப்சைட்ஸே வந்து தமிழ்ல வந்து டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. டப் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆக்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா, அவங்க வந்து பெஞ்ச் பை வாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர்ஸ்க்கே இருக்கு. ஆக்ட்ரஸ்க்கும் இருக்கு. ஆக்டருக்கும் இருக்கு. ஆக்டர் ஷோ பண்றாரு. சொன்னா நம்ப முடியுமா? ஒரு மேல் பெர்ஃபார்ம் பண்றதையும் வந்து பாக்குறாங்க. யார் பாக்குறா? மேலா ஃபீமேலா? யாரு ஆடியன்ஸ் 2 பேருமே? ஃபீமேல் இருக்காங்க, மேல் இருக்காங்க. 2 பேருமே பார்க்குறாங்க. இது இது இன்னும் சர்ப்ரைசிங் ஆக்சுவலி. இத நான் எதிர்பார்க்கல. நான் பார்த்தது வரைக்கும் பெண்களுடைய இது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஆக்டர்ஸ்க்கு இருக்குன்றது கொஞ்சம் ஆண்களுக்கு இருக்குன்றது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. இத வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரது, இத வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரது அப்படின்றதெல்லாம் இப்படி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு மக்களினுடைய ஒரு மனநிலை அல்லது மக்களினுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. கட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்றதெல்லாம் எப்படி இப்போ இந்தியாவில் வந்து டிக்டாக் பேன் பண்ணாங்க. சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ற அடிப்படையில் டிக்டாக்கை பேன் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்படி இந்த மாதிரியான ஸ்ட்ரிப்பிங் ஆப்ஸ் லைக் நான் வந்து லைவ்ல வரேன் அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் சாத்தியமா? அப்படி ஒரு பேன் பண்றது அல்லது தடை பண்றது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? லிட்டரலி பேன் பண்ண முடியும். லிட்டரலி பேன் பண்ணனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து நினைக்கணும். யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு மாடர்ன் டே ப்ராப்ளம் இது. மாடர்ன் டேல இது ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணுமா? அல்லது இதை வந்து ஒரு இமீடியட்டா அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான
அந்த ஃபேஸ்ல அடுத்த கட்ட வேலைகளை செய்யணுமா? இது வந்து மாடர்ன் டே ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் திங், திஸ் இஸ் அ மாடர்ன் டே ப்ராப்ளம். இதை வந்து 100% யாராலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ஈவன் யூனியன் கவர்மெண்ட் நினைச்சாலும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது, அதான் உண்மை. ஆனால் இது தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் குறைக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்லி வி கேன் ஒர்க் ஆன் டிஜிட்டல் லிட்ரஸி. டிஜிட்டல் லிட்ரஸி வந்து ஆட்கள்கிட்ட இருந்து வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லும் போது இட் வில் ஒர்க் அவுட். ஆட்கள்கிட்ட சொல்லும் போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். எப்படிலாம் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 6 வயசு, இப்போ ஒரு 6வது படிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இருந்து பையன்கிட்ட இருந்து இதெல்லாம் டிஜிட்டலில் ஷேர் பண்ணலாம், இதெல்லாம் டிஜிட்டலில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் அந்த லிட்ரஸியை விதைக்கும் போது இது குறையறதுக்கான வாய்ப்பு வந்து எதிர்காலத்தில் இருக்கு. டிஜிட்டல் லிட்ரஸி டிஜிட்டல் லிட்ரஸி தட் இஸ் வெரி கீ இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் லிட்ரஸி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், எல்லார்கிட்டையும் இருக்கணும். டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து பள்ளி குழந்தைகள்ல இருந்து மட்டும் இல்லை, முதியோர் கல்விக்கு மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைவருக்கும் டிஜிட்டல் லிட்ரஸியை வீடியோஸாகவும் விழிப்புணர்வாகவும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் இது குறையும். நீங்க ஷேர் பண்றது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ல எதையும் ஷேர் பண்ணாதீங்க, நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்க இந்த மாதிரி ஆப்கள்ல வந்து ஈடுபடாதீங்க, அது உங்களுக்கும் தேசத்திற்கும் பிரச்சனை, அது உங்களுடைய பணத்தையே வந்து இது பண்ணும் அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் டிஜிட்டல் லிட்ரஸியும் தேவை. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கல அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இதுல ஈல்டாகி பலியாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எஸ். இன்னும் கடைசியா 2 கேள்வி. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த பிஞ்சுமி மாதிரியான ஆப்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன். அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அதை ஆக்சஸ் பண்றது அப்படின்றது தொடர்பான உங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன? அது ஒரு தனிப்பட்ட உரிமை, அவங்க பார்த்துக்காதது அவங்களுடைய இஷ்டம் அப்படின்றத சொல்லுவீங்களா, இல்ல வேணாம் அப்படின்றது உங்களுடைய சஜஷனா இருக்குமா? வேணான்றது என்னோட சஜஷன். ஏன் வேணான்னு சொல்றேன்னா, இப்போ நீங்க வீடியோ பேசுறீங்க ஒரு பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணு நீங்க பேசுறத வீடியோ எடுத்தா, இப்போ அந்த பெண்கள் அந்த கிரியேட்டர்ஸே வந்து உங்களையும் இப்போ ஒரு 10 தடவை ஒருத்தன் பேசுறான், அவன் யார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அவனுடைய வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் இது பண்ணும்போது உன் புருஷன் பார்த்தா அவன் இது பார்த்தா அப்படின்னு உங்களுடைய குடும்பத்தாருக்கு அதை ஷேர் பண்ண, உங்களை மிரட்ட பயன்படுத்தினால், முன்னாடி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல திடீர்னு ஏதோ ஒரு கால் வரும், அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நியூட் கால் பேசிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை நான் உன் ஃபேமிலிக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுவாங்கல்ல. அதனுடைய அடுத்த கட்டமா இந்த ஆப்ஸ் இருந்தா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. இப்போ நீங்களும் அந்த பொண்ணு ஒரே ஏரியால இருந்தா இவன் தானே அப்படின்னு இவனோட வீடியோ கேப்சர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள்கிட்டயே மிரட்டினா உங்க டேட்டாவும் பாதிக்கப்படும், உங்களுடைய பிரைவசியும் பாதிக்கப்படும். அதையும் மனசுல எடுத்துக்கோங்க. இறுதியா ஒரு கேள்வி. நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரியான அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப குழந்தைங்களே யூஸ் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. எல்லாருமே ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அண்ட் அக்கௌண்ட்ஸ் கூட வச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்கலாம் பண்றாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஏன்னா அவங்க ஈஸியா இந்த மாதிரியான ஒரு 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 வெப்ல போய் விழுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அவங்கள மீட் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு நல்லா மெச்சூரான ஒருத்தரை டீல் பண்றது அப்படின்றதே இந்த மாதிரியான கேசஸ்ல ரொம்ப கஷ்டம். இந்த டிஜிட்டலை புரிய வைக்கிறதுல அந்த அதில் இருக்கிற சிக்கலை உணர்த்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது நிறையா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது குழந்தைகள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு அல்லது குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டிஜிட்டல் லிட்ரஸியை வளர்த்துக்கோங்க, உங்கள் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்க. இது என்னுடைய உடல், ஆனால் நான் அதை வந்து யாருக்கும் ஆப்லேயோ இல்லை இதுலேயோ நான் காட்ட மாட்டேன், ஷேர் பண்ண மாட்டேன். ஷேர் பண்ணால் அது எங்கேயாவது போய் இது பண்ணும் அப்படின்ற ஒரு மினிமம் லிட்ரஸியை வந்து குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் வளர்த்துக்கோங்க. நிறைய ஸ்கேம்ஸ், ஏன்னா வந்து எப்படி வந்து அகாடமியில் 16 நம்பர் ஸ்கேம் இருக்கும், அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்கேம் தான். எதிர்காலத்தில் அது ஸ்கேம் ஆக்கப்பட்டு நீங்கள் மிரட்டப்படலாம். அதனால வந்து குழந்தைகளிடம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து குழந்தைகிட்ட நீங்கள் மொபைலையோ இதையோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப் லாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து சில ஆப்ஸை வந்து லாக் பண்ணி கொடுங்க. அந்த குழந்தைகள் வந்து இந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து டவுன் டைம் போடுங்க எல்லா ஸ்க்ரீன் இதுக்கும், எல்லா ஸ்க்ரீன் கேட்ஜெட்ஸுக்கும் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே அந்த குழந்தைகள் எடுத்தால் அவங்களால 1 மணி நேரம் மட்டும் தான் ஒரு நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணணும், இல்லை 2 மணி நேரம் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது பேரண்டல் கண்ட்ரோலை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க. அப்படி பண்ணி நீங்க ரெஸ்ட்ரிக்டடா பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஆனாலும் அதையும் தாண்டி ஸ்கூல்ல பேசுறது அது இதுன்னு ஏதாவது வந்தாலும் முதல்ல அந்த குழந்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. மற்ற யார்கிட்டயோ டவுட் கேட்டு சால்வ் பண்றதை விட உங்கள்கிட்ட கேட்டு அந்த குழந்தை சால்வ் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறைக்கலாம். ஆனா 100% தடுத்து நிறுத்துறது கஷ்டம். அரசுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைப்போம். ரொம்ப நன்றி. நார்வேயிலிருந்து கலந்து கொண்டு முக்கியமான விஷயம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆடியன்ஸ் என்லைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நன்றி நன்றி நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.